சமீபத்தில் மரைக்காயர் அப்படிங்கிற ஒரு திரைப்படம் வெளியானது. இந்திய வரலாற்றில் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை திரைப்படமாக எடுத்திருக்கிறார்கள். அதிலும் இந்தியர்களுக்கும் போர்ச்சுகீஸ்க்கும் நடந்த ஒரு மிகப்பெரிய ஒரு போரை மையமாக வைத்துக்கொண்டு இந்த திரைப்படத்தை எடுத்திருக்கிறார்கள். ஒரு அற்புதமான முயற்சியும் கூட. அந்த படக்குழுவினருக்கு அனைவருக்கும் நாம் பாராட்டுகளை தெரிவிக்க வேண்டும். இப்போ இந்த படத்தை மார்க்கெட் பண்ற நிறைய மீடியாஸ் அதை எப்படி மார்க்கெட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் முதல் கப்பல் போர்ப்படை கொண்ட தளபதிகள் அப்படின்னு சொல்லி இந்த திரைப்படத்தை ப்ரொமோட் பண்ணாங்க. பொதுவாக திரைப்படத்தின் மூலியமாக ஒரு செய்தி மக்களிடம் போய் சேரும் பொழுது அது ரொம்ப அழகாக போய் சேர்ந்துவிடும். அழகாக போய் சேர்ந்தால் மட்டும் போதுமா, உண்மைத்தன்மையோடு போய் சேர வேண்டும். அப்படி பார்க்கும் பொழுது சில மீடியாஸ் இந்த திரைப்படத்தை ப்ரொமோட் பண்றதுக்காக பயன்படுத்தின வாசகங்கள் மிகப்பெரிய ஒரு தவறு. கிட்டத்தட்ட 16ஆம் 17ஆம் நூற்றாண்டு காலகட்டத்தில் தான் இந்தியாவில் முதல் கப்பல் படையை கொண்ட ஒரு தேசம் இருந்தது, ஒரு படை தளபதிகள் இருந்தார்கள் என்று கூறினால் தமிழர்கள் மட்டுமல்ல எந்த இந்தியர்களும் இதை ஒப்புக்கொள்ளவே கூடாது. இப்போ ஆணித்தனமா பல சான்றுகளை இந்த காணொளியில் நாம் பார்க்க போகிறோம். அதாவது 16ஆம் 17ஆம் நூற்றாண்டு காலகட்டத்தில் தான் இந்தியாவில் முதல் கப்பல் போர்ப்படை இருந்தது என்று கூறுகின்ற அனைத்து விடயங்களையும் உடைக்கப் போகிறோம். அதுவும் யாருடைய கப்பல் படையை வைத்து உடைக்கப் போகிறோம் என்றால், சேர சோழ பாண்டியன் பல்லவர்கள் இவர்கள் கொண்ட கப்பல் படையை வைத்து நாம் உடைக்கப் போகிறோம். வணக்கம், நான் அருண் பேசுறேன். இது சண்டே டிஸ்டர்பஸ் வலையொலியில் வருகின்ற காணொளி. முதல்ல நம்ம பாண்டியர்கள் பக்கம் போவோம். கிமு 5ஆம் நூற்றாண்டு காலகட்டத்தில் நெடியோன் அப்படிங்கிற ஒரு பாண்டிய மன்னன் இருந்தார். அவருடைய பெயர் நிலந்தரு திருவேட்பாண்டியன். இவருடைய ஆட்சி காலத்திலையும் சரி, இவருக்கு முன்னாடி நடந்துட்டு இருந்த ஆட்சி காலத்திலையும் சரி, ஐரோப்பிய தேசங்களிலிருந்து அனைவரும் தமிழகத்தில் வணிகம் செய்துட்டு இருந்தார்கள். அதாவது ரோமானியர்கள், யவனர்கள் என்று அனைவரும் இங்குதான் வணிகம் செய்து கொண்டிருந்தார்கள். அதே மறுபக்கம் பார்த்தால் இந்தோனேஷியா, மலேசியா, சீன தேசம் இங்கெல்லாம் இருந்து நம்மளுடைய தமிழகத்தில் வணிகம் செய்து கொண்டிருந்தார்கள். அப்போ நம்மளுடைய தமிழகம் இந்த விந்திய மலைக்கு கீழே இருந்த ஒரு பகுதி தான் இந்த வேர்ல்டுக்கே கனெக்டிங் பாயிண்டா இருந்தது. அப்போ அவங்களும் இங்க வணிகம் செய்து கொள்ளலாம், இவங்களும் வணிகம் செய்து கொள்ளலாம் சொல்லிட்டு இந்த தமிழகம் ஒரு முக்கிய புள்ளியாக இருந்த ஒரு காலகட்டம்னு சொல்லலாம். அப்போ கிராம்பு அப்படிங்கிற ஒரு ஸ்பைசஸ் இது ஐரோப்பியர்களுக்கு மிகவும் முக்கியமான ஒரு நறுமண பொருளாக பார்த்தார்கள். அது அவங்களுக்கு முக்கியமா தேவைப்பட்டுச்சு. இந்த காலகட்டத்தில் இந்த நறுமண பொருள், அதாவது இந்த ஸ்பைசஸ் எங்க விளையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தோனேஷியாவை தான் பூர்வீகமாக கொண்டிருக்கிறது. இந்தோனேஷியாவுக்கு தமிழர்கள் வைத்த பெயர் சாவகத்தீவு, சாவகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ சாவகத்தீவுல தான் இந்த ஸ்பைசஸ் உருவாகும். அப்போ நம்மளுடைய தமிழக வணிகர்கள் அங்கு சென்று அதை வாங்கிட்டு தமிழகத்தில் வச்சுட்டு ஐரோப்பியர்களோ அல்லது யவனர்கள், ரோமானியர்கள் என்று அனைவரும் வரும் பொழுது அவர்களுக்கு இந்த பொருளை விற்று அவர்களிடமிருந்து இவர்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கிக் கொள்வார்கள். இப்படிதான் கடல் வணிகம் நடந்து கொண்டிருந்தது. அப்போ சாவகத்தை ஆண்டு கொண்டிருந்த மன்னனுக்கு ஒரு யோசனை வருது. என்ன யோசனைனா, இந்த கிராம்பு, இந்த ஸ்பைசஸ் தானே ஐரோப்பியர்களுக்கு மிகவும் முக்கியமான தேவையாக இருக்கிறது. அப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா, இது தமிழக வணிகர்களுக்கு கொடுப்பதை நாம் நிப்பாட்டி விடலாம். அப்படி நிப்பாட்டி விட்டால் அனைவரும் சாவகம் வந்துதான் வாங்க வேண்டும். அதாவது யாரு, யவனர்கள், ரோமானியர்கள் என்று ஐரோப்பிய தேசங்களில் உள்ள அனைத்து வணிகர்களும் சாவக தீவுக்குத்தானே வந்தாக வேண்டும் என்று சாவகத்தின் அரசன் ஒரு முடிவு செய்கிறான். அதனுடைய விளைவு இந்த ஸ்பைசஸ் அவன் வெளியே கொடுக்கல. உடனே இது தமிழர்களுக்கு பிரச்சனையா வரும்னு சாவகத்துடைய அரசன் நினைச்சான். ஆனா இது தமிழகத்துக்கு மட்டும் பிரச்சனையா வரல, சீன தேசத்திற்கும் ஒரு பிரச்சனையா வந்துச்சு, ஐரோப்பிய தேசங்களுக்கும் ஒரு பிரச்சனையா வந்துச்சு. ஏன்னா ஐரோப்பிய தேசத்துல இருக்கிறவங்க தமிழகத்தையும் கடந்து சாவகத்துக்கு அந்த பொருளை வாங்கிட்டு போகணும். சீன தேசத்துல இருக்கிறவங்க அவங்களுடைய பொருட்களை கொண்டு தமிழகத்துல வித்தாதான் ரோமானியர்கள், யவனர்கள் எல்லாம் வாங்கிட்டு போக முடியும். ஸோ இதனால இந்த மாடல் செயினே பிரேக் ஆச்சு. யாருக்கும் என்ன பண்றதுனே தெரியல. அனைத்து தேசத்தின் அரசர்கள், படை தளபதிகள் என்று அனைவரும் விழி பிதுங்கி நிற்கிறார்கள். அப்ப ஒரு ஆள் தில்லா இறங்கினார். யாரு? பாண்டிய மன்னன் நெடியோன். நேர அவருடைய படைபலங்களை அழைத்துக் கொள்கிறார். கப்பல் படையை திரட்டிக் கொண்டு நேர சாவகத்துக்கு போறாரு. சாவகத்தின் அரசனை சாவடி அடிக்கிறார். சாவகத்தின் அரசனை வெற்றி கொண்டு சாவகத்தையும் கைப்பற்றுகிறார் நெடியோன் என்ற ஒரு பாண்டிய மன்னன். எப்போ? 2500 வருடங்களுக்கு முன்பு. இந்தோனேஷியா எப்படி போக முடியும்? கப்பல் படையை செலுத்திக் கொண்டு சென்றான். அது மட்டுமா, இப்போ வெற்றி அடைஞ்சிட்டோம்,
சாவகத்தை நம்மளுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டோம். நாளை இவனைப் போலவே வேறொரு அரசன் இதே செயலை செய்தால் என்ன செய்வது? தூக்கு, அந்த ஸ்பைசஸையும் தூக்கு. கிராம்பு என்ற அந்த நறுமண பொருளை நம்மளே விதைப்போம், நம்மளே கல்டிவேட் பண்ணுவோம் சொல்லி தூக்கிட்டு வரான் பாண்டியன். சாவகத்தில் பேசப்பட்ட முக்கியமான மொழிகளில் தமிழ் மொழியும் ஒன்றாக இருந்தது என்று மணிமேகலை எடுத்து உரைக்கிறது நம்மளுக்கு. ஸோ இந்த வரலாறை அப்படியே வைப்போம். இன்னொரு வரலாறுக்கு வருவோம். தென்பரதவர்கள் என்பவர்கள் கடல் வல்லமை பெற்றவர்கள். அவங்க கிட்ட இருக்கிற கடற்போருடைய வலிமை அவ்வளவு பெரிய வலிமை என்று மார்தட்டிக் கொள்கிறார்கள். உலகு எங்கெங்கோ இருந்து மற்ற தேசங்கள் எல்லாம் வந்து அவர்களுடைய கப்பல் படையை எல்லாம் பற்றி புகழ்ந்து புகழாரம் சூட்டிக்கொண்டு போய்கொண்டே இருக்கிறார்கள். இந்த புகழாரம் சூட்டும் பொழுது சேரனை பற்றி பார்ப்போம். சேர தேசத்தில் 2 அரசர்கள் இருந்தார்கள். இமயவர்மன் நெடுஞ்சேரலாதன், இவர் ஒரு அரசர். இன்னொரு அரசர் சேரன் செங்குட்டுவன். இவங்க 2 பேருடைய காலகட்டத்திலையும் கடல் போர் இருந்தது என்று 10 பட்டையை கிளப்பிட்டு சொல்லுது. கடம்ப மன்னர்கள் வந்து பிரச்சனை பண்றாங்க. அவர்களை அழிக்க இவர்கள் கடற்போரை தான் பயன்படுத்துகிறார்கள். அதன் பின்னர் யவனர்களிடமிருந்தும் ரோமானியர்களிடமிருந்தும் வணிகத்தை தடுக்கிறார்கள் கடல் கொள்ளையர்கள். இந்த கடல் கொள்ளையர்களை விரட்ட இமயவரமனும் சரி சேரன் செங்குட்டுவனும் சரி பயன்படுத்தியது கப்பல் போர்படை. சொன்னாங்க பார்த்தீங்களா, தி லயன் ஆஃப் அரேபியன் சி. அதே அரேபியன் சீயில் தான் இந்த போரும் நடந்தது. ஆனால் அது அரேபிய கடலில் நடந்த போராக அப்போது பார்க்கவில்லை, குடக்கடலில் நடந்த போராக அந்த காலத்தில் பார்க்கப்பட்டது. காரணம், அந்த கடலுக்கு பேரே குடக்கடல் தான். இன்னைக்கு தான் நம்ம வந்து அதை அரேபியன் சி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். குடை என்றால் தமிழில் மேற்கு என்று பொருள். மேற்கே இருக்கின்ற கடல் பே ஆஃப் பெங்கால், அது குணக்கடல். கிழக்கு என்பது குணா என்று பொருள். அது மட்டுமா, வெள்ளைத்தீவு என்று கூறுகிறார்கள், லட்சத்தீவு. இதில் எல்லாம் கடல் கொள்ளையர்கள் போய் ஒளிந்து கொண்டார்கள். ஏதாவது வணிக கப்பல் போச்சுன்னா போய் சூறையாடுறது தான் வேலை. இதையெல்லாம் கண்டறிந்து சேரன் செங்குட்டுவன் மிகப்பெரிய ஒரு கப்பல் படையை திரட்டி கொண்டு நேராக அந்த வெள்ளைத்தீவுக்கே உள்ள போறான். அனைத்து கொள்ளையர்களையும் அழித்து அந்த கடல் வழி பயணத்தை ஆபத்தில்லாத ஒரு பயணமாக மாற்றி கொடுக்கிறான். யாருக்கு? தமிழக வணிகர்கள் கடல் கடந்து வணிகம் செய்ய வேண்டும் என்பதற்காகவும் மற்ற ஐரோப்பிய தேசங்களும் இங்கு வந்து வணிகம் செய்ய வேண்டும் என்ற ஒரு கருத்தை மனதில் கொண்டு இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை செய்யறாங்க சேரர்கள். அடுத்தது பல்லவர்களுக்கு வரலாம். பொதுவாக பல்லவர்களை பற்றி அதிகமாக யாரும் பேசுறதில்ல. அப்படி இருக்கையில் பல்லவர்களுடைய கப்பல் படையை பற்றி மட்டும் யார் பேசியிருக்க முடியும்? ஆமாங்க, பல்லவர்கிட்டையும் ஒரு கப்பல் படை இருந்தது. பல்லவர்களுடைய கடற்படையை யார் முதல் உருவாக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1ஆம் நரசிம்மவர்மன். அதனைத் தொடர்ந்து 2ஆம் நரசிம்மவர்மன் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீனத்துக்கும் பல்லவ தேசத்திற்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு வணிக பாதையை, வணிக ரீதியாக நட்புறவை உருவாக்குகிறார். வரியெல்லாம் குறைத்து சீனத்திற்கும் தமிழகத்திற்கும் எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் வணிகம் செய்ய வேண்டும் என்பதற்காக கப்பல் படையை வலுப்படுத்துகிறார். கொள்ளையர்கள் வந்துடக்கூடாது, இடையில கடாரம் இருக்கு, அவங்க வந்து எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கடற்படையை இன்னும் பலமாக்குகிறார் 2ஆம் நரசிம்மவர்மன். 3ஆம் நந்திவர்மன். இவர் பண்றாருங்க ஒரு செமையான விஷயம். என்னன்னா, ஒரு 7ஆம் 8ஆம் நூற்றாண்டு, அதாவது கிபி 7ஆம் 8ஆம் நூற்றாண்டு, இந்த காலகட்டத்தில் அதே சாவகத்தீவு சைலேந்திர அரசர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இவங்களுக்கும் சுமத்ரா தீவில் இருந்த அரசர்களுக்கும் சண்டை வருது. இந்த சண்டைனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடும்பத்துக்குள்ளேயே சண்டை, நாட்டுக்குள்ளேயே சண்டை, உள்ளூர் கலவரங்கள் இந்த மாதிரி எல்லாம் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. ஸோ இதனால வந்து அவங்க கடல் வணிகத்திலெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணல. கடல் வணிகத்துக்கு தரக்கூடிய பாதுகாப்பெல்லாம் அவங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணல. ஏன்னா உள்நாட்டு கலவரம் போயிட்டு இருக்கு, உள்நாட்டிலேயே பிரச்சனை போயிட்டு இருக்கு. எவன் நாளைக்கு அரசனாவான்னு சொல்லி அவங்களுக்கு தெரியாத அளவுக்கு அவங்க ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. அப்போ அந்த பிரச்சனை போய்கொண்டு இருக்கும் பொழுது மலாக்கா அந்த இடத்துல வந்து கொள்ளையர்கள் வந்து பூந்து விளையாடுறாங்க. அப்போ வணிகர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு அந்த நாடும் தயாராக இல்லை, கொள்ளையர்களையும் தடுக்க முடியல. இந்த கட்டத்தில் என்ன பண்றதுன்னு தெரியாம தமிழக வணிகர்கள் நேராக இங்க வந்து தமிழகத்தில் வந்து முறையிடுறாங்க. பல்லவ மன்னன் வந்து கேட்குறான், என்னாச்சு, என்ன பிரச்சனை? மலாக்கா இடத்துல வந்து கொள்ளையர்கள் வந்து விடுகிறார்கள். அப்படியா, அந்த இடத்துல போக முடியாதா? போக முடியாத அரசே, ஏன்னா ஏகப்பட்ட கொள்ளையர்கள் இருக்கிறாங்க. அந்த தேசத்தில் உள்ள அரசர்களும் மாட்டிக்கிட்டு முடிக்கிறாங்க, ஒன்றும் பண்ண முடியாது. என்ன பண்ணுறது? சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் வணிகம் செய்ய உங்களுக்கு நான் ஒரு புதிய கடல் பாதையை உருவாக்கி தருகிறேன்னு சொல்லிட்டு நிற்கிறான். கடல்ல ஒரு புதிய பாதை, வணிக பாதை, ஒரு புதிய பாதையை உருவாக்குகிறான் அவன். இந்த வழியை போங்க, இந்த இடத்துல வணிகம் செய்து கொண்டு வெற்றிகரமாக திரும்பி வாருங்கள் அப்படின்னு சொல்றான். இப்ப கேட்குறாங்க, ஐயா அங்கேயும் கொள்ளையர்கள் வந்தால் நாங்கள் என்ன செய்வது அப்படின்னா, வரமாட்டார்கள், செல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வணிகர்களை அனுப்பி வைக்கிறான். அப்போ அந்த வழியாக சென்று வணிகம் செய்ததால் அந்த தேசத்துல அப்ப அங்க ஒரு விஷ்ணு கோயில் இருக்கு. இங்கிருந்து சென்ற வணிகர்கள் அந்த விஷ்ணு கோயிலுக்கு ஒரு குளம் ஒன்று வெட்டி தருகிறார்கள். அங்கு ஒரு கல்வெட்டை பதிக்கிறார்கள். அந்த கல்வெட்டுல என்ன தகவல் வருது தெரியுங்களா?
யார் வந்தார்கள் என்ற ஒரு கல்வெட்டு இருக்கிறது. அந்த கல்வெட்டில் வருகின்ற வரிகள் சேன முகத்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை வருகிறது. இந்த சேன முகத்தார்கள் யாருன்னா பல்லவ படைப்பிரிவினில் கடற்படையில் இருந்தவர்கள் சேன முகத்தார். இந்த கோவில் தாய்லாந்தில் இருக்கிறது. இந்த கல்வெட்டும் அங்குதான் இருக்கிறது. அப்போ வணிகர்களுக்கு தாய்லாந்து வரை சென்று அங்க நீங்க பொருட்களை வித்துருங்க, அதன் மூலியமாக கம்போஜம் சாவகம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துக்கும் உங்களுடைய பொருட்கள் போய்விடும், நீங்க ஏன் வருத்தம் கொள்கிறீர்கள் என்று புதிய ஒரு வணிக பாதையை தமிழக வணிகர்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்தவன் நரசிம்ம பல்லவன். அதுவும் வணிகர்களை தனியாக அனுப்பவில்லை. வணிகர்கள் ஒரு கப்பலில் போறாங்க, பின்னையே போர்க்கப்பல் போகுது. ஒரு வணிக கப்பலோடு போர்க்கப்பலை அனுப்பியவன். எந்த கொள்ளையனுக்காவது எட்டி பார்க்கறதுக்கு கூட மனசு வருமா? ஒரு வணிக கப்பல் போர்ப்படையோடு வந்தால். அடுத்தது இலங்கைக்கு வரேன். சங்கிலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இலங்கையில மன்னர் இருந்தார். இவர் தமிழ் மன்னர், சரிங்களா? இந்த தமிழ் மன்னரை பத்தி போர்ச்சுகீஸுடைய வரலாறு என்ன தெரியுங்களா சொல்லுது? இவனை போல் அரக்கனை இந்த உலகம் காணாது அப்படின்னு சொல்லி போர்ச்சுகீஸ்காரன் எழுதி வைக்கிறான். யார்? இந்த சங்கிலிங்கிற அரசன் ரொம்ப கொடூரமானவன், ஒரு அரக்கன், அப்படி இப்படின்னு சொல்லி எழுதி வைக்கிறாங்க. காரணம், அவ்வளோ குடைச்சல் கொடுத்துருக்கிறான் போர்ச்சுகீஸ்க்கு. இவங்க சொல்றாங்க இல்லையா, போர்ச்சுகீஸை எதிர்த்த முதல் கப்பல் போர்ப்படை இல்லை சங்கிலி தான் முதல்ல. ஏங்க அது எப்படிங்க? ஸ்ரீலங்காவை தான் ஆண்டுட்டு இருந்தாரு சங்கிலி அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். அப்போ ஸ்ரீலங்கா எல்லாமே பாரத கண்டத்தோடு தான் சேர்ந்து இருந்தது. அதுவும் அங்கே ஆண்டதும் தமிழ் அரசன் தான். போர்ச்சுகீஸை விரட்டி அடித்தான். அதன் பின்னர் சங்கிலி இறந்த பிறகு அப்படியே போர்ச்சுகீஸ் கையில் இலங்கை போய்விட்டது. அதுக்கப்புறம் ஒரு பப்பட் ஆட்சி தான் நடத்திட்டு இருந்தாங்க. பேருக்கு தான் இலங்கை அரசர்கள், ஆனால் கண்ட்ரோல் பூரா போர்ச்சுகீஸ் கிட்ட தான் இருந்தது. இந்த கப்பல் போர்ப்படையை வைத்த சேரர்களை பற்றி பார்த்து விட்டோம், பாண்டியர்களை பற்றி பார்த்து விட்டோம், பல்லவர்களை பற்றி பார்த்து விட்டோம், இலங்கை அரசர்களை பற்றியும் பார்த்து விட்டோம். இப்போ வர்றோம் சோழர்கள். 2000 வருடங்களுக்கு முன்பு சங்க காலத்தில் சோழ தேசத்தை ஆட்சி செய்கிறான் ஒரு மன்னன். அவனுடைய பெயர் இளஞ்சே சென்னி. இந்த மன்னன் கப்பல் படையை வைத்து ஒரு மிகப்பெரிய ஒரு போர் புரிந்தான் என்று நம்மளுடைய சங்க பாடல்கள் குறிப்பிடுகிறது. அடுத்தது அப்படியே வந்தோம்னா நம்ம ராசராச சோழன். மற்ற அரசர்களுடைய கப்பல் படையை பற்றி அறிந்து கொள்ள அவர்களுடைய சங்க பாடல் இருக்கிறது. இன்னும் இல்லை என்றால் மற்ற தேசத்தில் எழுதப்பட்ட வரலாற்று இதையெல்லாம் வைத்து நாம் வரையறுக்கிறோம். ஆனால் ராஜராஜனை பொறுத்தவரை அப்படி கிடையாது. அவருடைய மெய்கீர்த்தியை அடிச்சு நொறுக்குது. ஸ்வஸ்திரி திருமகள் போல் பெருநிலச் செல்வியும் தனக்கே உரிமை பூண்டமை மனக்கோல காந்தலூர் சாலை களமறுத்தருளி வேங்கை நாடும் கங்கை பாடியும் நுளம்பை பாடியும் தடிகை பாடியும் குடமலை நாடும் கொல்லும் கல்லிங்கமும் என் திசை புகழ் தர ஈழமண்டலமும். எப்படி? என் திசை புகழ் தர ஈழமண்டலமும் இரட்டை பாடி 7.5 இலக்கமும் திண்டிரை வென்றி தன்னடல் கொண்டதன் தொழில் வளர் ஊழியுள் எல்லா யாண்டிலும் தொழுதுகை விளங்கும் யாண்டே செலிஞரை தேசுகோல் ஸ்ரீ கோவி ராஜராஜ கேசரி பன்மரான ஸ்ரீ ராஜராஜ தேவருக்கு என்று வருகின்ற மெய்கீர்த்தி அடிச்சு நொறுக்குதே. கப்பல் படையை வைத்துக் கொண்டு மால்தீவ்ஸையும் இலங்கையும் கைப்பற்றினார் ராஜராஜன் என்று. அடுத்தது தாய்ப்புலி 8 அடி பாய்ஞ்சதுன்னா குட்டி புலி 16 அடி பாயுது. ராஜேந்திர சோழனுடைய மெய்கீர்த்தி அலைகடல் நடுவே பழங்கலம் செலுத்தி சங்கிராம விசயோத்துங்கவர்மனாகிய கடாரத்து அரசனை வாகையும் பெருங்கடல் கும்பகரியோடு. கடாரத்துக்கு எப்படி போறாரு? அலைகடல் நடுவே களம் செலுத்தி பல போர்க்கப்பலை செலுத்துகிறான். எங்க? நேர கடாரத்திற்கு. கடாரத்தை வெற்றி கொண்டு கடாரம் கொண்டான் என்ற ஒரு சிறப்பு பெயரை பெறுகிறார் ராஜேந்திர சோழர். அது மட்டுமா, கடார தரையன் என்ற ஒரு சிறப்பு பெயரையும் பெறுகிறார் ராஜேந்திர சோழர். அரையன் என்றால் அரசர்கள். அப்ப கடாரத்திற்கு அரசனாகி விட்டார். நல்லா புரிஞ்சுக்கணும். கடாரம் கொண்டான் என்பது வேறு. அங்கு சென்று போரை வென்று விட்டால் அந்த பகுதியை வெற்றி கொண்டு விட்டோம், கடாரம் கொண்டான் என்று பேர் வந்து விட்டது. கடார தரையன் என்றால் அங்கு அவனே அரசனாகி விட்டார். ஏன்னா பொதுவாக ராஜேந்திர சோழர் எங்கேயாவது போய் போரில் ஜெயிச்சிட்டாருன்னா அந்த அரசனுக்கே தேசத்தை கொடுத்து விட்டு வந்து விடுவார். ஆனால் கடாரத்தில் இவர் கடார தரையராகி விட்டு வருகிறார். அது மட்டுமா, ராஜேந்திர சோழருடைய காலகட்டத்தில் கப்பல் படையை ஒரு பெரிய ஸ்ட்ரக்சர் வாட்டர் ஃப்ளோ மெத்தடில் ஃபாலோ பண்ணுறாங்க. கன்னி, தளம், மண்டலம், கணம், அணி, பிரிவு என்று 6 அமைப்புகளை கொண்ட கப்பல் படையை வைத்திருக்கிறார் ராஜேந்திர சோழர். ராஜேந்திர சோழருக்கு பிறகு முதலாம் குலோத்துங்க சோழன். இப்படி கடல் போர்ப்படையை வைத்த தமிழக அரசர்கள் எண்ணற்றவர்கள். அனைத்து அரசர்களும் கப்பல் போர்ப்படையை வைத்திருந்தார்கள். இல்லைன்னா சும்மா இலங்கைக்கெல்லாம் போய் போரெல்லாம் செய்ய முடியாது. போர்க்கப்பல் இருந்தால்தான் அதை செய்ய முடியும். அப்போ இங்கு சிலருக்கு ஒரு கேள்வி வரலாம், அப்ப பாண்டியர்களும் சோழர்களும் எண்ணற்ற முறை அவர்கள் சண்டையிட்டு இருக்கிறார்கள், சேரர்களும்
சண்டையிட்டு இருக்கிறார்கள், பல்லவர்களும் சண்டையிட்டு இருக்கிறார்கள். ஆனால் இவர்களுடைய வரலாற்றை எல்லாம் படிக்கும் பொழுது நமக்கு என்ன தெரிய வருகிறது? குதிரைப்படை வந்தது, யானைப்படை வந்தது, சிப்பாய் படை வந்தது, இவர்கள் எல்லாம் சண்டையிட்டார்கள். அந்த பக்கம் இவங்க ஜெயிச்சாங்க, இந்த பக்கம் இவங்க தோத்தாங்க. இப்படிதான் நம்ம படிச்சுட்டு வரோம். அப்போ சோழர்களுடைய கப்பல் படையும் பாண்டியர்களுடைய கப்பல் படையும் ஏன் சண்டையிடவில்லை? சேரர்களுடைய கப்பல் படையும் பாண்டியர்களுடைய கப்பல் படையும் ஏன் சண்டையிடவில்லை? இந்த கேள்வி அனைவருக்கும் வரும். ஏனென்றால் தமிழகத்தை ஆண்ட அரசர்கள் கப்பல் படையை வைத்திருந்தால் ஏன் அவர்களுடைய போர்க்களத்தில் பயன்படுத்தவில்லை? இங்கதான் ஒரு மிகப்பெரிய வேர்ல்டு பாலிடிக்ஸ், வேர்ல்டு ட்ரேடையே நீங்க புரிஞ்சுக்கணும். இவர்கள் நாம் சங்க இலக்கியங்கள் தொட்டு, செப்பேடுகளை தொட்டு, கல்வெட்டை தொட்டு அனைத்திலும் நமக்கு தெரிய வருகின்ற ஒரே விடயம் என்னவென்றால், வணிகத்திற்கு பாதிப்பாக இருந்தால் மட்டுமே தமிழக அரசர்கள் கப்பல் படையை பயன்படுத்தி இருக்கிறார்கள். அதாவது கப்பல் படை அனைத்து தேசங்களிலும் இருந்திருக்கிறது. ஆனால் எப்போது பயன்படுத்த வேண்டும் என்ற ஒரு ஒப்பந்தம் அனைத்து அரசர்களும் போட்டிருக்கிறார்கள். வணிகத்திற்கு ஏதாவது பிரச்சனை வந்தால் மட்டும் நாம் கப்பல் படையை பயன்படுத்துவோம். கொள்ளையர்கள் வந்தாங்களா, கப்பல் படை போட்டும். கடல் தாண்டி இருக்கிற அரசல் ஒல்லு பண்றானா, கப்பல் படை போகட்டும். எங்கெல்லாம் வணிகத்திற்கு பிரச்சனை வந்ததோ அங்கெல்லாம் தான் நமது தமிழக அரசர்கள் கப்பல் படையை கொண்டு வந்தார்கள். அவர்களுடைய எல்லை விரிவாக்கத்திற்கோ அல்லது பகையை தீர்த்து கொள்ளவோ கப்பல் படையை பயன்படுத்தவில்லை. காரணம், அவர்கள் செய்து கொண்ட ஒப்பந்தம் அப்படி, அவர்கள் காட்டிய போர் நெறி அப்படி, போர் தர்மம் அப்படி. இன்னும் சிலர் கூறுவார்கள், ராஜராஜ சோழர் காந்தலூர் சாலையில் கப்பல் படையை பயன்படுத்தினார் என்று. அதற்கு வரலாற்று தரவுகள் எவ்வாறு உதவுகிறது என்று தெரியவில்லை. அதை நாம் ஆராய்ந்து பார்த்தால்தான் அதையும் நாம் வரையறுக்க முடியும். மற்றபடி சங்க காலத்தில் இருந்து கிட்டத்தட்ட 3000-4000 ஆண்டுகளில் இருந்து நமது தமிழக அரசர்கள் கப்பல் படையை வைத்திருந்தார்கள். அதுவும் சோழர்கள் மட்டும் வைக்கவில்லை, பாண்டியர்கள் வைத்திருக்கிறார்கள், பல்லவர்கள் வைத்திருக்கிறார்கள், சேரர்கள் வைத்திருக்கிறார்கள். இப்படி விந்திய மலைக்கு கீழே இருந்த அனைத்து ராஜ்யங்களும் கப்பல் படையை தனியாக வைத்து சிறப்பாக ஆட்சி செய்திருக்கிறார்கள். இந்தியாவின் கப்பல் படையுடைய தந்தை, இந்தியாவின் கப்பல் போர்ப்படையை வைத்த முதல் நபர் என்றெல்லாம் யார் வேண்டுமானாலும் கூறலாம். ஆங்கிலேயர்கள் எழுதிய வரலாற்றில் ஆங்கிலேயர்கள் எதை முதலில் பார்த்தார்களோ அதைத்தான் அவர்கள் எழுதினார்கள். இப்படித்தான் இருந்தது, இவர்கள் தான் முதலில் கப்பல் படையை வைத்திருந்தார்கள், இவர்கள் தான் முதலில் கப்பல் போர்ப்படையெல்லாம் செலுத்தி போர் செய்தார்கள் என்று யார் கூறினாலும் நம்ம அடிச்சு சொல்வோம். என்னன்னா, உறக்க கூறுவோம் இவ்வுலகுக்கு தமிழர்களின் பெருமையை. நன்றி, வணக்கம். விதி காக்கும் இடிக்கவர் பொன் கலசம் மெய் நீக்கமே தாம் காக்கவே வேதி கலைகள் அருளினமே பிணி நீக்கும் 1000 வேர் கொண்ட பல ஓலை ஈன்ற தொல்குடியே தாயே தமிழமுதே. வீரனை கரையும் களனின் உருவம் களமும் பிளிரும் கரியின் வலிமை கல்லும் சொல்லும் உருவின் தொன்மையை கொண்ட தமிழே. சங்கம் கொண்ட தமிழும் வளர காலம் என்று அழியா புகழே இன்றும் இளமை மாறா தமிழே. சிலம்பின் வழி செய்யும் சிறக்கும்